கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா வந்தாச்சு. அதிரை எஃப்எம் 90.4 அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில இன்னைக்கு யார் இணைந்திருக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேயர்களே, நம்மளுடைய அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சியே ஸ்பெஷல் தான் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில் அச்சீவ் பண்ணக்கூடிய உமன்ஸ் நம்ம கூட கலந்துரையாடி நிறைய விஷயங்களை பேசி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த இன்டீரியர் டிசைனராக ஒரு உமனால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய திவ்யா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ உமன்ஸ்க்கான நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்களை பற்றியும் ஸோ அவங்களுடைய ஜேர்னி பற்றியும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ நேயர்களே, நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க, முழுமையாக கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம் அதிரை எஃப்எம்க்கு. என் பேர் திவ்யா சுப்பிரமணியம். நான் ஒரு இன்டீரியர் டிசைனர். நான் ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேங்க கோயம்புத்தூர்ல. ரிவர் இன்டீரியர் டிசைன் அப்படின்றது என்னோட ஃபார்மோட பேரு. இன்டீரியர் டிசைன் சர்வீசஸ் வீடுகளுக்கு, ஒர்க் ஸ்பேசஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம், எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய இந்த ஜேர்னி? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 14 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்குங்க. இந்த ரிவர் ஆரம்பிச்சு 3 இயர்ஸா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு இப்போ. ஓகே மேம், இப்போ இன்டீரியர் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் நீங்க பண்ணுவீங்க? எப்படி போய்கிட்டு இருக்கு? என்ன மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்க மேம் அந்த டிசைன்ஸ்குள்ள? ஓகே, இன்டீரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு இன்டீரியர் டிசைன் டர்ன்கி அப்படின்ற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அதாவது ஃப்ளோரிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெயிண்டிங்ல இருந்து அப்புறம் ஃபர்னிச்சர் லே அவுட், லைட்டிங், ஃபால் சீலிங் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டர்ன்கி. ஒரு வீடு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நாங்க செஞ்சு கொடுப்போம். அது எங்களோட ஓன் டீம் வச்சு நாங்க செஞ்சு கொடுப்போம். இது டர்ன்கி சர்வீசஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கன்சல்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேன் இந்தியா நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறதுனால கன்சல்டிங் நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா, உங்களுக்கு டிசைன்ஸ் மட்டும் போதும், எங்க கிட்ட டீம் இருக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அப்படின்ற போது நாங்க டிசைன்ஸ் கொடுத்துருவோம். ப்ராஜெக்ட் எண்ட் ஆற வரைக்கும் நான் கூட இருந்தே நாங்க கைட் பண்ணுவோம். அப்பப்போ சூப்பர்விஷன் டிசைன் படி போயிட்டு இருக்கா அப்படின்றது பாக்குறதுக்கும், கிளாரிஃபை டிசைன் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கும் டீமுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும், கடைசி வரைக்கும் அந்த ஹேண்ட் ஓவர் வரைக்கும் நாங்க இருப்போம். இது இன்டீரியர் டிசைன் கன்சல்டிங் அப்படின்னு சொல்லி நாங்க கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் பேன் இந்தியா. ஓகே மேம், இதுவரையும் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் இது மாதிரி செஞ்சு முடிச்சிருப்பீங்க? நாங்க 25 to 30 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கோங்க இப்போ. ஓகே மேம், இப்போ இன்டீரியர் அப்படின்னு வரும்போது எல்லாருடைய தாட்டும் என்னவா இருக்குன்னா, இன்டீரியர் அப்படின்னு வரும்போது இன்டீரியர் டிசைன்ஸ் நிறைய பண்ணணும், ஸோ அதுக்கு காஸ்ட் ரொம்ப செலவாகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் உண்மையாகவே இன்டீரியருங்கிறது ரொம்ப காஸ்ட் தானா? எப்படி ஆரம்பிச்சு எங்கே வரையும் போகும் மேம்? இந்த இதை நான் கண்டிப்பா இங்க பேசணுங்க. இன்னும் இன்டீரியர் அப்படின்ட்டு 2 விதமான பீப்புள் இருக்காங்க மார்க்கெட்ல. ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்போ மாடுலர் இண்டஸ்ட்ரியோட ஆதிக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு மார்க்கெட்ல. இப்ப இவங்க கிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும்னா, இவங்க கிட்ட இருக்க டிசைன் வச்சுதான் அதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட ஒரு பிக்சட் டிசைன் இருக்கும், அதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அது மாடுலர் இண்டஸ்ட்ரி. இது இதுக்கும் நம்மளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எங்களோட இன்டீரியர் டிசைன் ஃபார்ம். அப்படி இருக்கும்போது ஒரு கிளையண்டோட லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் தற்போதைய தேவைகள் என்னவோ அதையும் தெரிஞ்சுப்போம். ஃபியூச்சரோட தேவைகள், அப்புறம் அவங்களுக்குன்னு டிசைர்ஸ் இருக்கும் இல்லையா? நிறைய பேர் பின்ட்ரெஸ்ட் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய டிசைர்ஸ் இருக்கும். அதெல்லாம் வச்சு நாங்க டிசைன் பண்ணுவோம். இந்த டிசைனை வச்சு என்ன கார்பென்ட்ரி ஒர்க்கா இருக்கட்டும், ஃபேக்டரி ஒர்க்கா இருக்கட்டும், இதுல இருந்து போகக்கூடிய டிசைன் தான் அங்க உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது கம்ப்ளீட்லி டீடைல் ஓரியன்டா இருக்கும். உங்க லைஃபுக்கு, உங்களுக்கு லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செய்வோம். ஓகே மேம், இப்போ எந்த ஒரு சின்ன வீடா இருந்தாலுமே கூட அதுக்குமே இன்டீரியர் ஒர்க் அப்படின்றத நம்மளால ரொம்ப சூப்பராகவே பண்ண முடியும் இல்லையா? கண்டிப்பா நல்லா செய்யலாங்க. 1 bedroom ஃபிளாட்ல இருந்து எல்லாமே செய்யலாம். அது கம்ப்ளீட்டா அந்த கிளையண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். இது காஸ்ட்ன்றது பாத்தீங்கன்னா, பட்ஜெட் தாண்டி நான் சொல்றது என்னன்னா, குவாலிட்டியும் பார்க்கணுங்க. நிறைய பேர் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, இப்போ ஒரு 3 crores வீடு வாங்குறாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு தம் ரூலா 15% ஆஃப் யுவர் பட்ஜெட் கண்டிப்பா இன்டீரியர் டிசைனுக்கு வச்சுக்கணும். இது மினிமம். ஏன்னா இவ்வளவு பெரிய வீடை வாங்குறோம், ஒரு சின்ன வீடாவே வச்சுக்கோங்க. ஒரு வீடு அழகா இருந்தாதான் நாங்க அந்த வீட்டுக்கே ஒரு என்ன சொல்றது, ஒரு தனித்துவமா இருக்கும். ஸோ ஒரு வீடு வாங்குனீங்கன்னா அது ஒரு கண்டிப்பா 15% அந்த ப்ராஜெக்ட் வேல்யூட 15% ஒரு தம் ரூல். அதுக்குன்னால பட்ஜெட்டை நம்ம அலோகேட் பண்ணிக்கணுங்க. ஓகே மேம், இப்போ நம்மளுடைய நேயர்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி மேம் காண்டாக்ட் பண்றது?
ஆக்சுவலி வந்து அதிகமா வந்து எங்களுக்கு வந்து கிளையண்ட் ரெஃபரன்ஸ் தான் அதிகமா வரும். இப்போ கிளையண்ட் ஒருத்தவங்களுக்கு முடிச்சு கொடுத்தோம்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எங்களுக்கு நிறைய சொல்லி விடுவாங்க. அப்புறம் பிசினஸ் இது மாதிரி நிறைய எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம் வழியா எங்களுக்கு நிறைய லீட்ஸ் வரும். ஸோ எங்களோட இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா riverinteriordesign.in அப்படின்ற வந்து இன்ஸ்டா ஹேண்டிலும், ஃபோன் நம்பர் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் 7904337156 அப்படின்ற நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்களை நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே மேம். நீங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து கோயம்புத்தூர் அந்த சர்க்கிளில் மட்டும்தான் இருக்குமா, அல்லது எங்கள் சிட்டி சைடு அல்லது வில்லேஜ் எங்கே இருந்தாலும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா மேம்? எங்க வேணாலும் பண்ணி கொடுக்கலாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, எங்களோட வந்து இன்டீரியர் டிசைன் டர்ன்கி சர்வீசஸும் பண்ணலாம், கன்சல்டிங் சர்வீசஸும் பண்ணலாம். இது வந்து இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, பேன் இந்தியா கம்ப்ளீட்டா செஞ்சு கொடுக்கலாங்க. ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணியிருப்பீங்க, நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இதுவரையும் செஞ்சதுலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தருணம் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா எது சொல்லுவீங்க? ஸோ எங்களோடது வந்து ஒரு பயோஃபிலிக் இன்டீரியர் டிசைன் ஃபார்ம். அது வந்து ரொம்ப ஒரு நீஷான ஒரு விஷயங்க. அதாவது எங்களோட டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கை சம்பந்தப்பட்டதா இருக்கும். அதோட அமைப்புகளா இருக்கட்டும், அதோட இயற்கையை உள்ள கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி. அதுதாங்க. ஸோ அந்த மாதிரி முழுக்க முழுக்க செஞ்சது வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ், ஒரு கோவொர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷேர்ட் கோவொர்க் ஸ்பேஸ் சொல்லிட்டு. அது வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஃபர்ஸ்ட் பயோஃபிலிக் கோவொர்க்கிங் ஸ்பேஸ் நாங்க தான் செஞ்சு கொடுத்தோம், ஸ்பியர் ஹப்ன்ட்டு. அதுல வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டியான பயோஃபிலிக் இன்டீரியர் டிசைனை செஞ்சு, ஐ மீன் கிளையண்ட்டுக்கும் ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயமா இருந்தனால எங்களால கம்ப்ளீட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டியரான ஒரு ப்ராஜெக்ட். ஆனா எல்லா ப்ராஜெக்ட்டுமே இப்ப வந்து உங்க குழந்தைங்களை எது பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஆனா இது வந்து இட் வில் ஸ்டாண்ட் அவுட்டுங்க. சூப்பர் மேம். இப்போ பொதுவாக ஒரு வீட்டுக்கோ அல்லது அவங்களுடைய ஆஃபீஸ்க்கோ இன்டீரியர் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன தேவைன்றது ரொம்ப கிளியரா இருக்கணும். நம்பர் 1 அது. செகண்ட் வந்து டிசைன் வந்து நாங்க பார்த்துப்போம், பட் என்னென்ன தேவைகள் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் இது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியணும். செகண்ட்லி வந்து பட்ஜெட். ஒரு பட்ஜெட் வந்து செட் பட்ஜெட் இருக்கணும். இப்போ ஒரு 10 lakhs 20 lakhs அந்த ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து அவங்களால எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் எங்க கிட்ட வரும்போது எங்களுக்கு ஐடியாவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட், ஏன்னா அவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் நெருடலான விஷயமா இருக்கலாம். பட் கண்டிப்பா வந்து மைண்ட்லயாவது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு தாண்டி வந்து பண்ண முடியாது, இல்ல பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா வச்சுக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டைம் லைன். இந்த மந்த் ஒரு 3 monthsல, ஒரு 4 monthsல, இல்ல 6 months அப்படின்ற ஒரு டைம் லைன், எப்படி எவ்வளவு தூரம் நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு டைம் லைனை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு இன்டீரியர் டிசைன் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து ஒரு விமனாக இருந்துட்டு இந்த இன்டீரியர் டிசைனராகவும் இருந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த துறையில் இருக்க ஒரு விமனாக இருக்கீங்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி, இந்த பயணத்தில் நீங்கள் அதிகமாக சந்திக்கிற சவால்கள் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம்? ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கும் போது சவால்கள்ன்றது வந்து டெய்லி இருக்குங்க. பிசினஸ் அப்படின்றது சவால்கள் டெய்லி இருக்கும். ஆனா நம்ம வந்து ஒரு பெண்ணாக இருக்கும் போது நான் சொல்றேன், உங்களுக்கு உண்டான ஒரு ஒரு பவுண்டரிஸும் கரெக்டா தீர்க்கமா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு சவாலையும் நம்ம சமாளிச்சுக்கலாம். நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எது, நம்மளுக்கு என்ன வேணும் வேண்டான்றதுல ரொம்ப கிளியரா இருந்துட்டோம்னா எந்த ஒரு சவாலையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். சவாலே இல்லாததே கிடையாதுங்க. சவால் வந்து பினான்ஸ் ரீதியா இருக்கலாம், பீப்புள் கிட்ட இருக்கலாம். இது ரெண்டு தான் மோஸ்ட்லி இருக்கும். இது ரெண்டையும் வந்து ஈஸியா சமாளிக்க முடியும்னா உங்ககிட்ட இருக்கிற வேல்யூ சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது என்னால இது செய்ய முடியும், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு வேல்யூ சிஸ்டம் வந்து நம்ம ரொம்ப தீர்க்கமா வச்சுக்கிட்டோம்னா சவால் ஈஸியா எடுத்துக்கலாங்க. சூப்பர் மேம். ஸோ உண்மையாகவே எல்லாத்துலேயுமே சவால் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த துறையிலையுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ நான் இதுவரையுமே வந்து நிறைய சவால் பார்த்துருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான தருணங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மேம். ஸ்டார்ட் பண்ணப்போங்க என்ன அந்த ஃபர்ஸ்ட் 1 yearலலாம் ரொம்ப லாஸஸ் இருந்தது. ஏன்னா நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் பிசினஸ் ரீதியா. பிகாஸ் எனக்கு வந்து பிசினஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. எல்லா ப்ரொஃபஷனல், ஃபாதர் இஸ் டாக்டர் அப்படின்ற ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால
பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதனால ரொம்ப நிறைய லாசஸ் வந்து நான் வந்து அண்டர்கோ பண்ணேன். பட் அது ஒரு பெரிய சவால் தாங்க. ஆனா என்னைக்குமே வந்து நான் வந்து முடங்கி கிடக்கவே இல்லை. வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் எனக்கு எப்பவுமே இருக்கு. அதனால இதுல இருந்து என்ன லெசன்ஸ் எடுத்துட்டு அடுத்தது வந்து இது எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கனால எனக்கு வந்து ஈஸியா மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடிஞ்சது. ஓகே மேம். இப்போ வந்து நிறைய நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு இன்டீரியர் டிசைனராக இருக்கீங்க. பல வருஷமாக இந்த துறையில் நீங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய கிளைண்ட்ஸையும் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ப்ரௌடான மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். பட் இதுக்கெல்லாம் இடையில என்னால் மறக்க முடியாத விஷயம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? ஏன்னா நீங்கள் ஃபீல்டுலாம் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் இருக்கா மேம்? மறக்க முடியாத மூமெண்ட்ஸ்னா ஒவ்வொரு தடவையும் நம்மளோட டிசைன் இருக்கு இல்லைங்களா, அது எப்போ லைஃப்க்கு வருதோ ஒவ்வொரு தடவையும் மறக்க முடியாத விஷயமா தான் இருக்கு ஃபைரா. பிகாஸ் அதோட அதோட ஹாப்பினஸ் வந்து என்னால சொல்லவே முடியல, என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம 3D எல்லாம் பண்ணுவோங்க. ஆனா சைட்ல போய் அது எப்ப லைஃபுக்கு வருதோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து யூனோ லேப்டாப்ஸ்லயும் நம்ம ஸ்கிரீன்ஸ்லயும் பாக்குற ஒரு விஷயம் டைரக்டா அது லைவா அது வந்து அது உயிர் கொடுக்கும் போது அதோட சந்தோஷம் என்னால சொல்ல முடியல. சூப்பர் மேம். அதாவது நீங்கள் சொல்லும் போதே எப்படி இருக்குது அப்படின்னா, நான் வந்து என்னோட தொழிலை எந்த அளவுக்கு நேசித்து செய்கிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ நிச்சயமாக உங்களுடைய தொழில் இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்களோட அதிரை எஃப்எம் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றதும் அவசியமானதாக இருந்திருக்கும். நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க பெருசாக எந்த பிஸ்னஸ் பேக்ரவுண்டும் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இன்டீரியர் டிசைனராக படிச்சுட்டு நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு மேம்? இப்போ எப்படி இருக்கு? ஓகே, ஆக்சுவலி வந்து ஸ்டார்டிங்ல வந்து இப்ப எனி இது சொல்லுவாங்க ஒரு ஜாப் தான் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து எனக்கு வந்து நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து ஒரு தூண் இல்லைங்க, பல தூண்கள் இருக்கு. அதுல வந்து நம்பர் 1 அப்படின்றது வந்து என்னோட ஃபேமிலி, என்னோட குழந்தைகள், என்னோட அப்பா அம்மா அண்ணா. இவங்க வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம என்னால பிசினஸ்குள்ள இறங்கவே முடியாது. ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், நான் போகணும் அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் போக முடியாம இருக்கும். அப்ப அந்த டைம்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னை வந்து இந்த சக்சஸ்க்கு காரணம் அவங்க. நம்பர் 1 வந்து அவங்க தாங்க. செகண்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னா என்னோட வளர்ச்சியில ரொம்ப ஆர்வம் இருக்குங்க அவங்களுக்கு. நான் ஏதாச்சும் பெரிய லெவல்ல போகணும்னு ரொம்ப ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இது இரண்டாவது தூண். மூணாவது தூண் பாத்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸ் அண்ட் வெண்டர்ஸ். இவங்களோட சப்போர்ட் இல்லாம என்னோட பிசினஸ் என்னால ரன் பண்ணவே முடியாது. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெல்விஷர்ஸ். இதை தாண்டி வந்து பிசினஸ் வெல்விஷர்ஸ் எனக்கு நிறைய பேர் நான் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு தனியாளா நம்ம என்னைக்குமே சாதிக்க முடியாது. எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் என்னன்னா என்னைக்குமே நம்ம தனியால எதுவுமே சக்சஸ் பண்ண முடியாதுங்க. இவங்களோட சப்போர்ட் இல்லாம ஐ எம் நாட் வேர் ஐ ஆம் டுடே. கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய சப்போர்ட்ஸோட ஒரு நல்ல சூப்பரான ஒரு தொழில் எடுத்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேருடைய ஒரு மன திருப்தியோடு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது இன்றைக்கி வந்து நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த வகையில் இப்போ ஒரு சுய தொழில் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்குமே எவ்வளோ அவசியம் அப்படின்னு சொல்லுவீங்க மேம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா இப்போ நான் வந்து இவ்வளவு தூரம் சொல்றேன், எனக்கு வந்து என்னோட ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கு, கிளையன்ட் சப்போர்ட் இருக்கு, பிசினஸ்ல வந்து பீப்புளோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா எனக்கு ஈஸியா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு நிறைய சவால்கள் இருக்கு. ஆனா என்னோட வாழ்க்கையோட அணுகுமுறை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து என்னோட வந்து லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. எனக்கு வந்து சவால்களா இருக்கட்டும், தடைகளா இருக்கட்டும், அது மூலமா என்ன லெசன்ஸ் நான் லேர்ன் பண்ணிருக்கேன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கனால எனக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது கிடையாது. ஆனா ஒவ்வொரு தடைகளும் வந்து உங்களை ஷேப் பண்ணும். அப்போ வந்து நிறைய லேர்னிங்ஸ் இருக்குங்க. ஒரு பிசினஸ் ஃபீல்டுக்குள்ள வரும்போது நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு. அப்போ நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க தான். சோ அப்ப இருந்தவங்களுக்கும் இப்ப இருக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களோட கான்பிடன்ஸ் லெவலா இருக்கட்டும், ஒரு டேரிங்னஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து நிறைய ஆகும். இது வந்து நல்ல விஷயம்னு சொல்றேன். ஏன்னா ஜென்ரலாவே வந்து விமன் வந்து என்டர்பிரைசிங். அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா ரொம்ப தீர்க்கமா பண்ணுவாங்க, ரொம்ப கால்குலேட்டிவா பண்ணுவாங்க, ரொம்ப இன்ட்யூஷனும் ஜாஸ்தி. அப்படி இருக்கும் போது வந்து எனி உமன் வந்து கண்டிப்பா ஒரு வீட்லயோ இல்ல ஆன்லைன்லயோ இல்ல ஒரு சின்ன சிறு தொழில் ஏதாவது ஒண்ணு செய்யணுங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க நேச்சுரலாவே அந்த டேலண்டட். கண்டிப்பாக மேம். ஸோ ஒரு சுய தொழில் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமானது.
ஸோ இதை தாண்டி இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆண்டர்பிரனராக இருக்கீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே கடந்து நீங்கள் ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? பிசினஸ்ன்றது வந்து உங்களுக்கு நிறைய லேர்னிங்ஸ் கொடுக்கும். நீங்க நிறைய படிச்சுப்பீங்க. அது வந்து உங்களுக்கு பிசினஸ்ல மட்டும் கிடையாதுங்க, வீட்லயுமே வந்து நீங்க சில விஷயங்களை செய்யறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ், அது வந்து அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி எல்லாமே மாறும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய டெவலப் பண்ணும். உங்களை வந்து பர்சனலாவும் டெவலப் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாவும் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்ட்ரென்த்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பா பெண்கள் வந்து வீட்டுல உடங்கி கிடக்காம, கண்டிப்பா வீட்டுல இருந்து வெளியில வர முடியாதவங்க வந்து கண்டிப்பா வீட்லயே இருந்து ஏதாச்சும் ஒரு சிறு தொழில் கண்டிப்பா பண்ணலாம். ஆன்லைன்லயும் பண்ணலாம். இப்ப நிறைய விஷயம் வந்து வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆன்லைன்லயும் பண்ணலாம். வெளியில வர முடியாத பெண்கள் வந்து இது ரெண்டும் பண்ணலாம். இல்ல வெளியில வர முடியும், தன்னால வந்து தானா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பா வெளியில வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி, இட்ஸ் ஓகே இஃப் யூ ஃபெயில், ஆனா கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தான், விமன் வந்து நேச்சுரலாவே என்டர்பிரைசிங். அவங்களுக்கு வந்து அது அவங்களோட கால்குலேட்டிவ் அப்ரோச்சா இருக்கட்டும், அவங்க இன்ட்யூஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா பெரும்பாலும் அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ஓகே மேம். இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிரை எஃப்எம் வந்து ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நேயர்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களோட ஒய்ஃபா இருக்கட்டும், உங்களோட அம்மா இருக்கட்டும், உங்களோட பொண்ணா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து கண்டிப்பா அதை சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வேலை செய்யறாங்கன்னா கண்டிப்பா அது வந்து நீங்க எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டிவா ஈக்குவலா அவங்கள வந்து நீங்க வச்சுக்கணும். பிகாஸ் இது வந்து ஃபேமிலிக்கு அது ஒரு பெரிய growth கண்டிப்பா கொண்டு வரும். ஏன்னா அவங்க எவ்வளவு தூரம் வளர்றாங்களோ அவ்வளவு தூரம் வந்து ஃபேமிலி வரும். இது ஒரு ரிக்வெஸ்டாவே நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை ஃபுல்லாக கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக நம்ம கூட கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்ட இன்டீரியர் டிசைனர் திவ்யா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன் நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது நார்மல் மெசேஜ் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். அடுத்து திரும்பவும் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா சந்திக்கிற வரையும் மற்ற நிகழ்ச்சிகள்ல இணைந்திருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.